சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற தலைப்பில் நாம் சத்திய வசனத்தை தியானித்து வருகிறோம். These days we've been meditating on the words of truth on the basis of the title Rapture of the Church. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையின் போது சபை எடுத்துக்கொள்ளப்படும். Church will be raptured at the secret coming of our Lord Jesus. சபையினுடைய எதிர்பார்க்குதல், வாஞ்சை, நம்பிக்கை அதுவேதான். And that is alone the anticipation, the yearning and the desire of the church. அதற்காகத்தான் இந்த நாட்களில் நாம் வேத பாடமும் படிக்க வந்திருக்கிறோம். And it is for the same that we have come here to attend the Bible study. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையை பற்றி, சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை பற்றி நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். We need to have a knowledge about the secret coming or the rapture of the church. ஒரு வெளிப்படுத்தலும் வேண்டும். We need a revelation. ஒரு பொதுவான அறிவும் உண்டு, அதிலே ஒரு ஆழமான வெளிப்படுத்தலும் உண்டு. There's a general knowledge, at the same time a revelation, a deep in it. சிலர் நினைக்கிறார்கள், இந்த சபைக்கு வந்து ஆராதனைக்கு பங்கு பெறுகிறதுனாலே நாம் கர்த்தர் வருகையில் போக முடியும் என்று நினைக்கிறார்கள். Something we can be caught up at the coming of the Lord just because we attend the Sunday service. அது தவறு. That is simply wrong. நாம் கர்த்தருடைய வருகையை பற்றி சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். We need to have a proper understanding about the coming of the Lord. அதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். We have to make ourselves worthy for it. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகை தாமதமாவதனுடைய காரணங்கள் என்ன என்று நாம் கடந்த வாரத்திலே சில காரணங்களை சிந்தித்தோம். We meditated on certain reasons as to why the coming of the Lord delayeth in the past week. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையின் தாமதத்தை தாமதம் என்று சொல்லாமல் அதை நீடிய பொறுமை என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிறார். The coming of the Lord's the delay of the coming of the Lord is not said as delay, but Apostle Peter writes it as the long suffering. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். He is long suffering that everyone should repent. அது மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகள் உரைத்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறி தீரும் அளவும் அவர் பரலோகத்தில் இருப்பார். அதன் பின்பு பரலோகத்திலிருந்து அவர் வருவார். Not only that, he will be in the heavens until all the prophecies are being fulfilled, and after that he will come down. நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பார்த்தால் தேவனுடைய வசனங்களில் தீர்க்கதரிசிகள் உரைத்த அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டன. ஏறத்தாழ எல்லாமே நிறைவேறிவிட்டன. ஏதோ ஒரு 2 தீர்க்க தரிசனங்கள் தான் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறார். When you look from the beginning, you can see that almost all the prophecies which are uttered by the prophets are being fulfilled. Only 1 or 2 are left unfulfilled. மனித சமுதாயத்தினுடைய நிலைமையை பற்றி தீர்க்கதரிசிகள் என்னென்ன உரைத்தார்களோ அதெல்லாம் அப்படியே நிறைவேறிவிட்டது. Every prophecy that the prophets uttered about the humankind is being fulfilled. இனி நிறைவேற வேண்டிய தீர்க்க தரிசனங்களிலே இனி சம்பவிக்க வேண்டிய 3ஆம் உலக மகா யுத்தத்தை பற்றி என்று நான் அன்றைக்கு உங்களுக்கு சொன்னேன். And that day I mentioned that one of the main prophecies that are yet to be fulfilled is the Third World War. 3ஆம் உலக மகா யுத்தமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகைக்கு சற்று முன்பு, அதாவது அந்த உலக மகா யுத்தத்தின் தொடக்கத்தில் கர்த்தர் சபை எடுத்துக்கொள்வார். The world war will begin just at the time of God's coming, that is, in the beginning of the world war itself, the Lord will take up his bride. அதனுடைய அழிவை பரிசுத்தவான்கள் காண விட மாட்டார். And he will not allow for saints to see the corruption or the destruction in it. யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். You will hear of wars and the rumor of wars. இப்ப சமீபத்திலே வட கொரியா தென் கொரியாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணியது. Recently there was a war between North Korea and South Korea. வட கொரியாவுக்கு சீனா தேசமானது உதவி செய்கிறது. China gave a support, a helping hand to the North Korea. தென் கொரியாவுக்கு அமெரிக்கா உதவி செய்கிறது. While American support was rendered to the South Korea. திடீரென்று வட கொரியா தென் கொரியாவோடு யுத்தம் பண்ணினது. Suddenly there arose a battle between North and South Korea. அப்பொழுது அமெரிக்கன் பிரசிடென்ட்டுடைய வாயில வந்த வார்த்தை என்ன தெரியுமா? And you know what were the words come out of the American president? 3ஆம் உலக மகா யுத்தம் உண்டாகும். There will be a third world war. பாருங்கள், 3ஆம் உலக மகா யுத்தம் உண்டாகும் என்று அமெரிக்கன் பிரசிடென்ட்டுடைய வாயில வந்தது. American president said that there will be soon a third world war. அப்படி என்றால் தேவனுடைய வசனத்தின் நிறைவேறுதல்
எப்படி சரியாக இருக்கிறது பாருங்கள். Be it so, just look at how exact is the fulfillment of the prophecies in the word of God. இன்றைக்கு நான் ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லுகிறேன். And I want to tell you a few things today. மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கும் அர்மகதோன் யுத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? What is the difference between Third World War and the Battle of Armageddon? சிலர் நினைக்கிறார்கள் மூன்றாம் உலக மகா யுத்தம் தான் அர்மகதோன் யுத்தம் என்று நினைக்கிறார்கள். Something Third World War is the same as Armageddon. ஆனால் மூன்றாம் உலக மகா யுத்தம் அர்மகதோன் யுத்தம் அல்ல. But Third World War is not the Battle of Armageddon. அர்மகதோன் யுத்தம் மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு பின்பு நடக்க வேண்டிய ஒரு யுத்தம். The Battle of Armageddon will take place after the Third World War. இதனுடைய வித்தியாசங்களை சில வித்தியாசங்களை சொல்லுகிறேன். I want to point out certain differences. மூன்றாம் உலக மகா யுத்தம் கர்த்தராகிய இயேசுவின் ரகசிய வருகைக்கு முன்பு தொடங்கும். Third World War will begin just before the coming of our Lord Jesus. இன்னொரு வார்த்தையில சொன்னால் உபத்திரவ காலத்துக்கு முன்னே தொடங்கும். To say in other words, it will begin before the tribulation period. ஆனால் அர்மகதோன் யுத்தமும் உபத்திரவ காலத்தின் முடிவு 7 வருஷ உபத்திரவ காலத்தின் முடிவில் தொடங்கும். While Battle of Armageddon will begin after at the end of the 7 years tribulation. அது மட்டுமல்ல மூன்றாம் உலக மகா யுத்தம் இஸ்ரவேல் மலைகளிலே நடக்கும். Not only that, Third World War will go on in the mountains of Israel. தெளிவாய் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. The word of God clearly points out to this. அது இஸ்ரவேல் மலைகளிலே நடக்கும். It shall take place in the mountains of Israel. இஸ்ரவேல் மலைகள் என்பதற்கு இன்னொரு பெயர் எஸ்ட்ராயிலோன் சமவெளி. The valley of Esdraelon. எஸ்ட்ராயிலோன் சமவெளியும் இஸ்ரவேல் மலைகள் என்று சொல்லப்படுகிறது ரெண்டு ஒன்றுதான். The valley of Esdraelon and the mountains of Israel are the same. இந்த இஸ்ரவேல் மலைகள் என்று சொல்வது கர்மேல், Carmel, Gilboa, தாபோர், Tabor, எர்மோன், Hermon என்கிற மலைகளும் அவைகளுக்கு இடையே உள்ளதான ஒரு இடமும். The mountains, these mountains and the place between them is the mountains of Israel. 20 மைல் நீளம் 14 மைல் அகலம் உள்ள ஒரு இடம். 20 miles long and 14 miles broad is this area. அதன் எஸ்ட்ராயிலோன் சமவெளி. This is the plain of Esdraelon. அங்கேதான் மூன்றாம் உலக மகா யுத்தம் நடக்கும். And Third World War will take place in this area. அதன் யுத்த களமாக இருக்கும். That will be the battlefield. ஆனால் அர்மகதோன் யுத்தம் நடப்பது அர்மகதோன் மெகிதோ என்கிற இடத்தில் நடக்கும். But the battle of Armageddon will happen in the place called Megiddo. இது கூட எஸ்ட்ராயிலோன் சமவெளிக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடம்தான். This is a place nearby the plain of Esdraelon. ஆனால் அதுக்கு மெகிதோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But this place is called as Megiddo. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசித்தால் தெரியும் மெகிதோ என்ற வார்த்தைக்கு அர்மகதோன் என்ற அர்த்தம். This word Megiddo means Armageddon in Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் 16:16. Book of Revelation chapter 16:16. அது மெகிதோ என்கிற சமவெளியில் நடக்கும். It shall take place in the plain of Megiddo. அதுக்கு அர்மகதோன் என்று பெயர். And it is called Armageddon. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். அர்மகதோன் என்னப்பட்ட இடத்திலே. The place called Armageddon. ஆனால் மூன்றாம் உலக மகா யுத்தம் இஸ்ரவேல் மலைகளிலே அதாவது எஸ்ட்ராயிலோன் சமவெளி. But the Third World War will take place in the mountains of Israel, that is the plain of Esdraelon. இது கூட அருகாமையில் உள்ள இடம்தான். It's a place nearby this. அடுத்தது மூன்றாம் உலக மகா யுத்தம் அதற்கு ரஷ்யா தலைமையில் என்று நடத்தும். Third difference is the Third World War will take place under the leadership of Russia. ஆனால் அர்மகதோன் யுத்தத்தை அந்தி கிறிஸ்து பொறுப்பேற்று நடத்துவார். While Antichrist will undertake for the battle of Armageddon. மூன்றாம் உலக மகா யுத்தம் ரஷ்யா தான் அதுக்கு முன்னால் நிற்கும். Russia will stand as a leader for the Third World War. மற்ற தேசங்கள் அதற்கு ஆதரவு தேசங்களாக இருக்கும். And other countries will be the supporting countries. ஆனால் அர்மகதோன் யுத்தம் அந்தி கிறிஸ்து அர்மகதோன் யுத்தத்தை தலைமையேற்று நடத்துவான். While Antichrist will be the leader of the battle of Armageddon. அர்மகதோன் யுத்தத்தின் முடிவிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாசியின் சுவாசத்தால் அந்தி கிறிஸ்து நாசமாவான். And at the end of the battle of Armageddon, Antichrist will be destroyed by the breath of the nostrils of Jesus. ஆனா அது மூன்றாம் உலக மகா யுத்தத்தை பற்றி சொல்லும்போது அது அப்படி சொல்லப்படவில்லை. But about the Third World War, it's not like that. அந்தி கிறிஸ்துவினுடைய முடிவு அர்மகதோன் யுத்தத்தினுடைய முடிவிலே அந்தி கிறிஸ்து ஆண்டவருடைய நாசியின் சுவாசத்தால் நிர்மூலமாவான். At the end of the battle of Armageddon, Antichrist will be destroyed by the breath of the nostrils of Jesus. ஆனால் மூன்றாம் உலக மகா யுத்தத்துக்கு அப்படி எழுதப்படவில்லை. But it's not written like that for the Third World War. அதிலிருந்து இந்த ரெண்டு யுத்தங்கள் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். Therefore from this we understand that these are two distinguishing wars. அது மட்டுமல்ல மூன்றாம் உலக மகா யுத்தத்தில்
மரிப்பவர்களை சகலவிதம் பறவைகளும் மிருகங்களும் சாப்பிடும். Not only that, all kinds of beasts and fowls will eat those who are dead in the Third World War. மீதியானவர்களுடைய பிணங்களை புதைத்து தீர்க்க 7 மாதங்கள் ஆகுமா. And it will take 7 months to bury the carcass of the remnant. 7 மாதங்களாக அந்த பிணங்களை புதைப்பார்களாம். And 7 months it will take to bury the carcasses. எசேக்கியேல் 39 அதிகாரம் 11 12 அந்த வசனங்களிலே 17 வசனங்கள் எல்லாம் இதை நாம் படிக்க முடியும். Ezekiel 39 11 12 and 17 we can read about these. அர்மகதோன் யுத்தத்தில் மரிப்பவர்களை அடக்கம் பண்ணுவதாக எழுதப்படவில்லை. It's not written that those people who are dead in the battle of Armageddon will be buried. ஆனால் பறவைகள் தின்னும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But it is said the fowls of the air will eat them. பிரியமானவர்களே, இப்ப சமீபத்தில் நடந்தது என்ன தெரியுமா? You know what has recently happened, beloved? இந்த யுத்தங்கள் எங்கே நடக்க போகிறதோ அது பக்கத்திலேயே அபூர்வமான கழுகுகள் வந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறதா. There are strange eagles descending down in the place where these battles are going to take place. அந்த கழுகுனுடைய போட்டோ என்னிடத்தில் இருக்கிறது. I have a picture of those eagles. அந்த கழுகு சாதாரணமான கழுகு அல்ல. They are no ordinary birds. அது வடிவத்தில் உருவத்தில் பெரிய கழுகு. They are very large in structure. அது இரத்தத்தை உறிஞ்சி குடிக்குமா. And it will suck the blood, it seems. பிணங்களை தின்னுமா. And eat the carcasses. அதனுடைய தோற்றம் கொடூரமாக இருக்கிறது. Appearance is so terrible. இந்த கழுகுகள் எங்கிருந்து தான் வந்து இறங்கினதோ தெரியவில்லை. They don't know from where it has come down. இந்த யுத்தம் நடக்க போகிற இடங்களிலே இப்படிப்பட்ட ராட்சத கழுகுகள் இப்பொழுது வந்து இறங்கிக் கொண்டே இருக்கின்றன, அதிகமாக இறங்கிக் கொண்டே இருக்கின்றன. Such kind of giant eagles are descending in large numbers in these places where the battle is going to take place. எதற்காக? For what? இந்த யுத்தங்களிலே மரிக்கிறவர்களை சாப்பிடும்படியாக. In order to eat the carcasses of those who are dead in this battle. மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் 7 மாதங்களாக அடக்கம் பண்ணுவார்கள். 7 months together they will bury the carcass after the Third World War. அப்ப 7 மாதங்கள் அடக்கம் பண்ணாலும் அடக்கம் பண்ணி முடியாதாம். So then even after 7 months the burial will not be over. மீதி கிடக்கிறதை பறவைகள் எல்லாம் தின்னும், மிருகங்களும் தின்னும். The remnant will be eaten by the beasts and the fowls. ஆனால் அர்மகதோனிலே அடக்கம் பண்ணுவது பற்றி எழுதப்படவே இல்லை. But in the battle of Armageddon it's not written about the burial. பறவைகள் தின்னும். Fowls will eat. இப்பொழுது பயங்கரமான பறவைகள் வந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறது. Giant fowls are descending at present. அந்த கழுகினுடைய போட்டோவை நான் பார்த்தபோது வித்தியாசமாக இருந்தது. When I looked at the picture of those eagles, they are altogether different. பயங்கரமாக இருக்கும். It's terrible. ஒரு முறை நம்முடைய ஃபெய்த்தோம் பக்கத்துல, நம்முடைய ஃபெய்த்தோம் காம்பவுண்ட்ல 10 கழுகு இருக்கும், வந்து உட்கார்ந்து இருந்தார். Once 10 eagles came and descended in our Faithom compound. இங்க இல்ல, Not here. பெங்களூர்ல நான் இருக்கும்போது. In Bangalore. நான் என்ன பண்ணேன், அதை துரத்த முடியாத ஒரு கம்பு எடுத்துட்டு போனேன். I took a stick to chase them away. அது என்னை ஒரு பார்வை பார்த்தது. அந்த பார்வையினுடைய அர்த்தம் என்னவென்றால், இன்னும் கொஞ்சம் நீ தள்ளி வந்தா உன்னை சாப்பிட்டுடுவேன். It had a strange look on me which said, if you come a little nearer I'll eat you. நானே பயந்து போனேன். I was terrified. இந்த வல்ச்சர்ஸ் பற்றி ஆபிரகாம் நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அந்த பலியின் மேல் பறவைகள் இறங்கின, ஆபிரகாம் அவைகளை துரத்தினான். About these vultures it is written that it descended upon the sacrifices of Abraham and Abraham chased it away. இந்த கழுகுகளை துரத்தியே ஆபிரகாம் களைத்து போனான். And Abraham was tired in chasing them away. காரிருள் அவன் நித்திரை வந்து விட்டது அவனுக்கு. And then he went into a deep sleep. கழுகை போல சத்துரு வீட்டின் மேல், கர்த்தருடைய வீட்டின் மேல் வருகிறான் என்று வாசிக்கிறோம். We read the enemy cometh upon the house of God as eagles. எவ்வளவு பயங்கரமான ஒரு பறவை அது. What a terrible bird it is. அது இப்பொழுதே இஸ்ரவேல் தேசத்திலே வந்து இறங்கிக் கொண்டே இருக்கிறதா. And now it has already started descending on the land of Israel. சாதாரண கழுகு ஒரு நாள் ஒரு முட்டையிட்டால் இது 4 முட்டை இடுமா. An ordinary eagle will lay 1 egg a day, but these will lay 4 eggs. அது ஒரு அபூர்வமான கழுகு. It is a kind of strange eagle. கர்த்தருடைய வசனத்தின்படியே, வார்த்தையின்படியே அது வந்து இந்த நாட்களில் இறங்கிக் கொண்டே இருக்கிறது. எங்கிருந்து வருகிறது தெரியவில்லை. These are descending not knowing from where, but according to the word of God. எதற்காக வருகிறது? For what is it? அந்த மகா நாளிலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற விருந்தை சாப்பிடும்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன விருந்து? It is said that they are come to eat the great feast in the great day of God. என்ன விருந்து? What feast? என்ன விருந்து? பிண விருந்து. The feast of the carcass. இறந்து கிடக்கிற ஜனங்களை சாப்பிடும்படியாக. Feast in order to eat the bodies of the people. கர்த்தருடைய வார்த்தை எப்படி நிறைவேறுகிறது பாருங்கள். See how the word of God is being fulfilled. கர்த்தர் பிறப்பதற்கும் கிட்டத்தட்ட 600-700 வருஷங்களுக்கு முன்பாக உரைத்ததான அந்த வார்த்தை
அப்படியே நிறைவேறுகிறார். These words are said even before the birth of Jesus Christ 600 or 700 years before is been fulfilled. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்படி இந்த மூன்றாம் உலக மகா யுத்தம் இனி சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது. Very soon this third world war will begin. அதனுடைய சகல ஆயத்தங்களும் இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கின்றன. All preparations necessary for it has been taking place. கர்த்தருடைய ஜனங்கள் அதிகமாக முழங்கால் யுத்தம் செய்ய வேண்டும். And the people of God should be in battle on their knees much. நான் சொல்கிறேன், ஆவிக்குரியவர்களாய் மாறுங்கள். Become spiritual. இந்த சபைக்கு நீங்கள் வந்ததனால நீங்கள் கர்த்தருடைய வருகைக்கு போக முடியாது. You cannot be caught up at the coming of the Lord just because you come to this church. அரண்மனையிலிருந்து குடிசை வரைக்கும் எல்லாருக்கும் கண்ணீர் தான். It's tears for all those who are in mansions, even to the hut. அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் எல்லாருக்கும் சமாதானக்கேடுகள். From the prince and even to the poor one, it's all peacelessness. எங்கே பார்த்தாலும் பயங்கரமான சமாதானக்கேடுகள். It's peacelessness all over. இது கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். This is a sign for the coming of the Lord. உலகத்தாருக்கு தெரியாது. Worldly people do not know this. உலகத்தார் இது கேஷுவலா நடக்கிறதாக நினைத்துக் கொள்வார்கள். Worldly people think it's a casual thing. ஆனால் இது ஒரு நிறைவேறுதல். But it's a fulfillment. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீ அடுத்ததாக வருகை தாமதிப்பதன் மூன்றாம் காரணம். The third reason for the delay of the coming of the Lord. மத்தேயு 24:14 படி Matthew's Gospel 24:14. ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். The gospel of the kingdom should be preached to all nations. மத்தேயு 24:14 இயேசு சொன்னார். 14th verse of Matthew 24, Jesus said, ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். And this gospel of the kingdom shall be preached for all nations. வாசிப்போம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போது முடிவு வரும். அப்பொழுது முடிவு வரும். And then shall the end come. கர்த்தருடைய வருகை தான் இந்த முடிவுன்னு சொல்லுகிறதே. கர்த்தருடைய வருகையோட அவ்வளவுதான் உலகத்துக்கு முடிவு ஆரம்பித்து விட்டது. And with the coming of the Lord, the world will come to an end. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்துள்ள சுவிசேஷம், The gospel regarding the kingdom of God, பரிசுத்த ஆவியினுடைய சுவிசேஷம், the gospel of the Holy Spirit, சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். should be preached unto all nations. முதலாம் நூற்றாண்டின் காலத்திலிருந்து சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. Right from the first century days, gospel is being preached unto all nations. இப்பொழுது இந்த காரியம் கூட ஏறத்தாழ உலகத்தில் ஏறத்தாழ எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் போய் எட்டி இருக்கிறது. Near about almost all people have this gospel have reached almost all people. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கும்போது, When Jesus gave commandment to his disciples, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சதா காலங்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். He said, Go ye therefore and teach all nations, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Ghost, teaching them to observe all things whatsoever I have commanded you. And lo, I am with you always, even unto the end of the world. உலகமெங்கும் அவர்களை போகும்படி சொன்னார். He said, Go to the all nations. ஆனால் சீஷர்கள் உலகமெங்கும் போகவில்லை. But the disciples did not go to all nations. அவர்களுடைய கால அளவிலே ஓரளவு சில இடங்களுக்கு போனார்கள். And they went to the maximum possible in their times. முதலாம் நூற்றாண்டின் காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் உண்டான போது, When there was persecution for the Christians in the first century days, கிறிஸ்தவர்கள் சில இடங்களிலே சிதறி போனார்கள். the Christians were scattered to some places. பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார், பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பிரிகியா, பித்தினியா நாடுகளிலே சிதறி இருக்கிற அந்த ஜனங்களுக்கு எழுதுகிறதாவது, Peter the apostle says, writing to those who are scattered in Galatia, Pontus, Cappadocia, Asia and Bithynia. பல இடங்களிலே அவர்கள் சிதறி போனார்கள். They were scattered to various places. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? But you know what happened? அவர்கள் எங்கெங்கே சிதறி போனார்களோ அங்கெங்கெல்லாம் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டது. Gospel was preached in all the places where they were scattered. அவர்கள் சிதறி போன இடமெல்லாம் சுவிசேஷம் பரம்பது ஏதுவாக இருந்தது. It was a way which paved way for them to spread the gospel in those places. நம்முடைய ஜீவியத்திலும் ஆழமாக நாம் சிந்திக்க போனால் நமக்கு ஏற்படுகிற ஒவ்வொரு துன்பமும் ஒவ்வொரு கஷ்டங்களும் உபத்திரவங்களும் அது சுவிசேஷம் பரம்புவதற்கு ஏதுவாக இருக்கும். Deeply considering our lives too, every difficulty, every persecution in our life will pave a way for the gospel to spread. சத்தியத்தை மற்றவர்கள் அறிவதற்கு அது ஏதுவாக மாறும். It will pave the way for others to know the gospel. உபத்திரவத்தின் அடிப்படையே அதுதான். That is the basis of tribulation. அந்த நாட்களிலே நீங்கள் பேதுருவின் முதலாம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். 2 பேதுரு என்று நினைக்கிறேன். பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா,
ஆசியா பிரிகியா பித்தினியா நாடுகளிலே சிதறி இருந்ததான ஜனங்களுக்கு எழுதுகிறதாவது 1 பேதுரு 1 முதல் வசனம். 1 Peter chapter 1 verse 1. இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி Peter, an apostle of Jesus Christ, to the strangers scattered throughout Pontus, Galatia, Cappadocia, Asia and Bithynia. இந்த தேசங்களில் எல்லாம் அவர்கள் சிதறி போனார்கள். As they were scattered in these nations, அங்கெல்லாம் சுவிசேஷம் பரவியது. and gospel was spread there. அப்படி என்றால் நான் என்னோடு கர்த்தர் அந்த வசனத்திலிருந்து பேசினது என்னவென்றால், நமக்கு ஒரு கஷ்டமோ உபத்திரமோ இயேசு நிமித்தம் வசன நிமித்தம் வரும் என்றால் அந்த உபத்திரவம் அந்த கஷ்டம் இன்னும் சிலர் இந்த சத்தியத்தை அறிவதற்கு ஏதுவாக இருக்கும். What God spoke to me through this verse is that if we are to go through various persecution and affliction for the sake of Christ, that will pave way for others to know the gospel. அந்த சத்தியத்தை விசுவாசிக்கிறவர்களுடைய கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்தியாவிலே எப்படி சுவிசேஷம் வந்தது என்று சொல்லுகிறேன். I will tell you how the gospel came into India. AD 52ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்தது. Gospel came into India in AD 52. AD 52ஆம் ஆண்டு தோமா அப்போஸ்தலன் மூலமாக சுவிசேஷம் இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்டது. Gospel was brought down to India by Thomas the apostle in AD 52. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்கிறதான புத்தகத்தில் நெஹ்ரு எழுதுகிறார், கிறிஸ்தவ மார்க்கமும் யூத மார்க்கமும் மேற்கத்திய நாடுகளுக்கு அது போவதற்கு முன்னதாக 100 வருடங்களுக்கு முன்னே இந்தியாவுக்கு வந்தது என்று டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். Nehru writes in the book called Discovery of India that even before the spread of Christianity and Jewish religion could go into western countries, it first spread into this country called India. மேற்கத்திய நாடுகளுக்கு போகும் முன்னதாகவே 100 வருடங்களுக்கு முன்னதாகவே இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்திருக்கிறது. 100 years before it could go into the western countries, it had come to India. நீங்கள் காசிமேடு என்ற ஒரு இடத்தை போய் பாருங்கள், மெட்ராஸ்ல அங்க ஒரு யூத கல்லறை இருக்கிறது. In Madras, in Kasimedu, you can see a Jewish sepulchre. பெங்களூர்ல ஒரு யூத கல்லறை இருக்கிறது. A Jewish sepulchre in Bangalore. அந்த முதலாம் நூற்றாண்டிலே அந்த கிறிஸ்தவ மார்க்கம் இந்தியாவுக்கு வந்தது. மேற்கத்திய நாடுகளுக்கு போவதற்கு முன்னதாகவே கிறிஸ்தவ மார்க்கமும் யூத மார்க்கமும் இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. The Jewish religion and the Christian religion had come into India even 100 years before it can spread to the western country. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு கடல் வழி கண்டுபிடிக்க வந்தார். The Vasco da Gama came to India to see the sea way. அது எப்பொழுது வந்தார்? When did he come? அவர் 14ஆம் நூற்றாண்டிலே வந்தார். He came in the 14th century. 1498ஆம் வருடம் வந்தார். 1498 he came. காலிகட்ல இறங்கினார். He got down at Calicut. இரண்டாவது முறை 1502ஆம் வருடம் வந்தார். And second in 1502 he came. அவர் கொச்சின்ல இறங்கினார். And got down at Cochin. அப்பொழுது 2 லட்சம் கிறிஸ்தவர்கள் இருந்தார்களாம். During that time there were 2 lakh Christians. வாஸ்கோ ட காமா இந்தியாவுக்கு வரும்போது லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள். Lakhs of Christians in India when Vasco da Gama came here. ஆனால் தோமா வரும்போது ஒரு கிறிஸ்தவர் கூட இல்லை. But when Thomas came here there was not even a single one. இந்தியா ஒரு இருண்ட தேசமாக இருந்தது. India was a dark country then. சுவிசேஷத்தின் வெளிச்சம் இல்லாத ஒரு தேசமாக இருந்தது. A country with no light of the gospel in it. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் தான் கிறிஸ்துவின் நாமத்திலே அவர் வந்தார். It is there he came with the name of Christ. அந்த நாட்களில் எருசலேமிலே உபத்திரவம் உண்டானபோது During that time when there was persecution in Jerusalem, இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையின்படியே according to the commandment of Jesus, அப்போஸ்தலர்கள் எந்தெந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று சீட்டு போட்டார்களாம். they did cast lots as to where all the apostles should go. அப்பொழுது தோமா அப்போஸ்தலனுக்கு பார்த்தியா தேசத்துக்கு போகும்படி சீட்டு விழுந்ததாம். Then to Thomas the lot was put that he should go to the country called Parthia. பார்த்தியாவிலே இவர் சுவிசேஷம் அறிவித்துக் கொண்டிருந்தபோது And there when he was declaring the gospel, இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாள் மரித்து போன மரண செய்தி கிடைத்ததாம். he got the message of the death of the mother of Jesus called Mary. அந்த மரண செய்தியை கேட்டு அப்போஸ்தலர்கள் அவர்களை அடக்கம் பண்ணும்படி எபேசு பட்டணத்திலே யோவான் வசத்தில் இருந்தான மரியாளை அடக்கம் பண்ணும்படி எபேசுவுக்கு வந்தார்கள், எருசலேமுக்கு. Hearing that death message, the apostles gathered together to Jerusalem to bury that mother of Jesus who was given to the side of John. சிலர் சொல்லுகிறார்கள் மரியாள் அப்படியே வானத்துக்கு ஏறி போனார்கள் என்று. Some say Mary just ascended to heaven. மேரி வானத்துக்கு ஏறி போகவில்லை. Mary did not ascend to heaven.
பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான தேவகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை. There is no one who has ascended to heaven other than the one who has descended from heaven and who is in heaven. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப இயேசு மட்டும்தான் எழுந்தருளி போனவர். Therefore it is only Jesus who ascended. மரியாள் மரணம் அடைந்தார்கள். Mary died. அந்த மரணத்துக்கு அப்போஸ்தலர்கள் வந்திருக்கிறார்கள். And apostles partook in it. நீங்கள் பழைய சரித்திரங்களை வாசித்தால் உங்களுக்கு தெரியும். You will know when you read the old histories. மரியாளுடைய அடக்காராதனைக்கு பிறகு After the funeral service of Mary, இவர்கள் திரும்பவுமாக எந்தெந்த தேசத்துக்கு போக வேண்டும் என்று சீட்டு போட்டார்களாம். they once again cast lots as to which country they should go to. அப்பொழுதுதான் தோமா அப்போஸ்தலனுக்கு இந்தியாவுக்கு சீட்டு விழுந்தது. And then Thomas got the lot that he should go to India. அந்த நாட்களிலேயே இந்தியா நாம் இருக்கிற இந்த தேசம் பைபிள்ல கூட எழுதப்பட்டிருக்கிறதே எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? See what a great privilege it is to India that the country which we are in presently is written in the Bible even during those days. இந்தியா என்ற பெயர் இருக்கிறது பைபிள்ல. The word India in the Bible. தமிழ் வேத புத்தகத்துல இந்து தேசம் என்று இருக்கிறது. In Tamil book it's in a different way. இந்து தேசம் என்று சொன்னால் இந்த ரிலிஜியன் அடிப்படையில் உள்ள வார்த்தை அல்ல அது. Not the Hindu country. சிந்து என்ற வார்த்தை தான் இந்து என்று வந்தது. But the word Sindhu has come in the word of Hindu or அந்த நாட்களிலே நீங்கள் ஆரியருடைய நாகரிகத்தை பற்றி படித்தால் தெரியும். If you read about the history of Aryans you will read. அவர்களுக்கு எஸ் என்ற அந்த எழுத்து உச்சரிக்க வராது. எஸ் pronunciation வராது. சிந்து என்று சொல்ல மாட்டாங்க. அவங்க இந்துன்னு தான் சொல்லுவாங்க. They cannot pronounce S but they will just say Hindu. ஒரு சின்ன பிள்ளை இருந்தா அந்த நாட்களில் ஒரு சின்ன பிள்ளை எனக்கு தெரியும். பல்லின்னு சொல்ல தெரியாது. அது பல்லின்னு சொல்லு, அது பந்தின்னு சொல்லும். பல்லின்னு சொல்ல தெரியாது, பந்தின்னு சொல்லும். அதுபோல இந்த சிந்து என்று சிந்து சமவெளி நாகரிகத்தை பற்றி நீங்கள் படித்து பாருங்கள். ஆரியர்கள் அவர்கள் அந்த எஸ் pronunciation இல்ல, சிந்து பதிலாக அவங்க இந்து. அதனால தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லி எழுதியிருக்கு. சிந்து சமவெளி நாகரிகம் இண்டஸ் வேலி. அதாவது ஆனா இந்த இந்துன்னுள்ள வார்த்தையை இப்ப ரிலீஜனா மாத்திட்டாங்க. Now the word Indus has become the religious word called Hindu. அது இந்து தேசம் என்று சொல்கிறது, அது ரிலிஜன் அல்ல. But actually it is not about the religion. அதாவது இந்த இந்தியாவை குறிக்கிறது. It reveals this India. அதான் பாருங்கள் இங்கிலீஷ்ல இந்தியா. That's why in English it is from India to Ethiopia. From India to Ethiopia. இந்த தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும். From India to Ethiopia. அப்ப பைபிள்ல நம்முடைய தேசத்தின் பேர் இருக்குதே, ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இன்னொரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இந்தியாவுக்கு போகும்படி தோமா அப்போஸ்தலனுக்கு சீட்டு விழுந்ததாம். Now upon this Thomas was cast the lot that he should go to India. கப்பல் மார்க்கமாக வந்தார். He came by the way of sea. கேரளாவிலே கிராங்கனோர் என்கிற ஒரு பழைய துறைமுகம் இருந்தது. There was an old port called Cranganore in this present place called Kerala. இப்பொழுது கேரளா என்று இருக்கிறது. அந்த நாட்களில் கேரளா இல்லை, தமிழ்நாடு, கேரளா இதெல்லாம் மலபார் region அப்படி இருந்தது. During those days there was no distinguishing Tamil Nadu or Kerala, but it was a Malabar region. அதை சோழ பெருமாள் என்கிற ஒரு ராஜா ஆளுகை செய்து வந்தான். A king called Sola Perumal, he ruled over this place. தோமா அப்போஸ்தலன் ஆண்டவருடைய ஏவுதலின்படி நடத்திப்பின்படியும் இந்தியாவிலே வந்து கால் மிதித்தார். Apostle Thomas, according to the spirit leading, according to the leading of God, came and stamped on this place. அவர் சும்மா வரவில்லை, சுவிசேஷத்தோடு வந்தார். He came with the gospel, not simply. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சும்மா போக கூடாது, நீங்கள் சுவிசேஷத்தோடு போக வேண்டும். Wherever you go, don't go simply but go with the gospel. அருமையான சுவிசேஷ ஊழியக்காரர்களே, ஊழியக்காரர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விசிட்டிங் போகும்போது சும்மா போக கூடாது, நீங்கள் சுவிசேஷத்தோடு போக வேண்டும். I tell you, servants of God, don't go simply when you go out for visiting but with the gospel. விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், உங்களுடைய சிநேகிதர்களை பார்க்கும்படி நீங்கள் போகும்போது சும்மா போக கூடாது, நீங்கள் சுவிசேஷத்தோடு போக வேண்டும். I tell you believers, when you go to see your friends, don't go simply but go with the gospel. நீங்கள் எங்கு போனாலும் சும்மா போக கூடாது, சுவிசேஷத்தோடு போக வேண்டும். Wherever you go, don't go empty handed but go with the gospel. அப்போஸ்தலனாகிய தோமாவும் இந்தியாவுக்கு வரும்போது சுவிசேஷத்தோடு வந்தார். Apostle Thomas, when he came to India, came with the gospel. அவர் பணத்தோடு வரவில்லை, not with money, நாகரிகத்தோடு வரவில்லை, not with civilization, ஆடம்பரத்தோடு வரவில்லை, not with sumptuousness, சிநேகிதர்களோடு வரவில்லை, not with friends. அவர் இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய சுவிசேஷத்தோடும் வந்து இறங்கினார். But he came down with Jesus and with his gospel. இவருக்கு பாஷை தெரியாது. He did not know the language. பாஷை தெரியாமல் வந்து இறங்கினார். Came down without the knowledge of language. அப்பொழுது ஒரு ராஜ வீட்டு கல்யாணம் ஒரு பவனியாக போய் கொண்டிருந்ததா. During those time the procession of a marriage was going on. இந்த சோழ பெருமாள் ராஜாவினுடைய வீட்டு கல்யாணம்
ஒரு பவனியாய் போய் கொண்டிருந்ததா. The marriage of the house of the Solo Perumal was in procession during that day. மேள தாளங்களோடு போய் கொண்டிருந்தது. It was going on with dancing and singing. அப்பொழுது தோமாவுக்கு இந்த பவனியோடு போகும்படி ஒரு ஏவுதல். And Thomas had the urge to go along with this தோமா procession. அழைக்கப்படவில்லை. Thomas was not invited. கல்யாணத்திலே அழைக்கப்பட்டவர்கள் தான் போவார்கள். Only the invited ones will go to the marriage. ஆனால் இவர் அழைக்கப்படாமலேயே இந்த கல்யாண வீட்டுக்கு போனாராம். But even without an invitation he went to the house. அங்கே போனால் யாரோ ஏதோ கேட்டிருக்கிறார்கள், இவருக்கு பதில் சொல்ல தெரியவில்லை. Somebody asked something, he could not answer them. உடனே இவரை ஒரு மனிதன் அடித்தானாம். Soon a man beat him up. நான் இதை பூர்வீகமான சில சரித்திரங்களிலிருந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you from some old histories. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் செயின்ட் தாமஸ் என்கிறதான புத்தகத்தை நீங்கள் ரெஃபர் பண்ணி பாருங்க. Refer to the book called Steps of Saint Thomas. அது மட்டுமல்ல, நான் கேரளாவிலே ஊழியம் செய்யும்போது அங்கே சிலருடைய குடும்ப சரித்திரங்கள் இருக்கிறது, பழைய சரித்திரங்கள். அதிலும் கூட நான் இதை படித்தேன். And not only that, when he went to Kerala and when I read the old family histories of certain families, I knew this. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த மனிதன் அடித்தான். That man was beat up. தோமா அப்போஸ்தலன் அந்த அடி தாங்க முடியாமல் கர்த்தாவே மன்னியும் இரட்சியும் என்று சொன்னாராம். Thomas the apostle, unable to bear it, he said, Lord, forgive and Lord save them. சுவிசேஷம் எப்படி வந்தது என்று நான் பேசுகிறேன். I tell you how the gospel came here. இந்தியாவுக்கு சுவிசேஷம் எப்படி வந்தது என்று நான் பேசுகிறேன். I tell you how gospel came to India. சுவிசேஷம் ஆடம்பரத்தோடு வரவில்லை. It did not come with comforts. சுவிசேஷம் ஐஸ்வரியத்தோடு வரவில்லை. It did not come here with riches. சுவிசேஷம் எளிமையோடும் உபத்திரவங்களோடும் இந்தியாவுக்குள்ளே வந்தது. But gospel came to India with simplicity and with persecution. தொடக்கமே உபத்திரவம்தான். The beginning was persecution itself. அவர் எழும்பி போய்விட்டார். He went down. கர்த்தாவே மன்னியும் இரட்சியும் என்று சொல்லி போய்விட்டார். He just said, Lord forgive, Lord save, and went away. 3 நாளைக்கு பிறகு After 3 days, ஒரு நாய் ஒரு செத்து போன மனிதனுடைய கையை கவ்வி கொண்டு வந்து அந்த ராஜாவுடைய கொலு மண்டபத்திலே போட்டதா. a dog came to the courtyard of that king with the hand of a dead body of a person. ராஜா உட்கார்ந்து நியாயம் தீர்க்கிறதான அந்த மண்டபத்திலே. In that courtyard where the king used to judge the people. இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பெரிய பிரமிப்பு. And everyone was terrified seeing this. ராஜாவினிடத்திலே சொன்னார்கள், They said to the king, அந்த கை யாருடைய கை என்று சோதித்து பார்த்தால், if you examine the hand of that person, தோமா அப்போஸ்தலனை அடித்த மனுஷனுடைய கை. it was the hand of that man who beat up Thomas. அவன் என்ன செய்திருக்கிறான் என்றால், அவன் இவரை அடித்துவிட்டு போகிற வழியிலே ஒரு புலி வந்து அவனை பீறி போட்டது. When he went after beating him up, a tiger came and ate him up. ஒரு நாய் அவனுடைய கையை கவ்வி கொண்டு வந்து போட்டது. A tiger tore him up and a dog took his hand and came away. நான் சரித்திரத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். I tell you the history. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒருவேளை அப்படியே தான் நடந்திருக்கும். Maybe it has happened truly. உடனே ராஜா தோமா அப்போஸ்தலன் எங்க இருந்தாலும் வர வேண்டும் என்று உடனே கட்டளை பிறப்பித்தான். Then the king immediately sent the decree that they should invite Thomas. தோமா ராஜாவினிடத்திலே வந்தார். And Thomas came to the king. அப்பொழுது ராஜா இதெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார். And the king narrated all this. தோமா அப்போஸ்தலன் ராஜாவினிடத்திலே சொன்னாராம், இந்த கை யாருடைய கையோ அந்த சரீரத்தை கொண்டு வரும்படி சொன்னார். And Thomas the apostle said, bring the body of that person whose hand this is. அந்த பாடியை கொண்டு வந்தார்கள். They brought the body. புலியினால் பீறி போட்ட பாடி. It was torn up by the tiger. இப்பொழுது இருக்கிறது போல ஃப்ரீசர் கிடையாது. There was not a freezer as in these அழுகி போன days. பிணம். It was a decayed body. கை இல்லாத பிணம். A body without hand. நாற்றத்தோடு கொண்டு வந்து வைத்தார்களாம். It was kept there with stinking smell. அப்போஸ்தலனாகிய தோமா இந்த கையை எடுத்து அந்த சரீரத்திலே பொருத்தினார். Thomas the apostle took this hand and fitted it in that body. உடனே அந்த மனுஷன் ஜீவனோடு எழும்பினான். Soon the man rose up alive. தோமா அப்போஸ்தலன் இந்தியாவிலே 29 பேரை மரித்தவர்களை எழுப்பி இருக்கிறார். Thomas the apostle raised up 29 dead people alive in India. அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டது, and that was the first dead body. அது முதலாவது எழுப்பின ஆள் அவர். And that was the first dead body whom he raised up alive. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லாரும் பயந்தார்கள். Everyone was terrified. இதிலே நடந்தது என்னவென்றால், You know what happened then? முதலாக அந்த சோழ பெருமாள் ராஜா ஞானஸ்நானம் பெற்றானாம். And it is that King Sola Perumal who took water baptism. ஆகையால் தான் பழைய சரித்திரத்திலே, மலபார் சரித்திரத்திலே நீங்கள் படித்தால் தெரியும், ஒரு கிறிஸ்தவ ராஜா ஆளுகை செய்து வந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That is why in the Malabar history it is written a Christian king reigned over. இந்தியாவிலே முதல் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டதே ஒரு ராஜா என்ற ஒரு பெருமையோடு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய வசனம் வல்லமையோடு புறப்பட்டது. The word of God came with power.
தோமா அப்போஸ்தலன் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். The Lord did great things through Thomas the apostle. அதுபோல பல அற்புதங்களை செய்தார். And many miracles too. நான் அதெல்லாம் சொல்ல இப்பொழுது எனக்கு சமயம் இல்லை. Don't have the time to narrate all these. கர்த்தர் அவரை கொண்டு பெரிய அற்புதங்களை அடையாளங்களை செய்தபடியினால் அநேக இந்துக்கள் பிராமணர்கள் பயங்கரமான மனுஷர்கள் எல்லாரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்கள். Many Hindus, even many Brahmins and many evil people accepted Jesus, seeing the miracles done by Thomas. 29 மரித்தவர்களை எழுப்பினார். 29 dead people raised alive. 250 பேரை பிசாசின் பிடியிலிருந்து விடுதலையாக்கினாராம். 250 delivered from demonic oppression. 330 குஷ்டரோகிகளை சுகமாக்கினாராம். 330 lepers healed. 250 குருடர்களை பார்வையடைய செய்தாராம். 250 blind people restored their sight. 120 முடவர்களை எழுப்பினாராம். And raised up to 120 lame. 20 ஊமையர்களை பேசும்படி செய்தாராம். And made 20 deaf to speak. அல்லேலூயா. அப்படி கர்த்தர் வல்லமையாய் அவரை கொண்டு கிரியை செய்தார். Thus the Lord worked mightily through him. அப்படியே தென்னிந்தியாவில் 13 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். And ministered in South India for 13 years. வட இந்தியாவிலே 7 வருடங்கள் செய்தாராம். And 7 years in North India. ஆனால் தென்னிந்தியாவிலே அவர் கொல்லப்பட்டார். But he was killed in South India. அவர் ஜெபித்துக் கொண்டிருக்கும்போது அவரை ஈட்டியால் குத்தி கொண்டு போட்டார்கள். As he was praying, they killed him with a spear. அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். He is dead but yet speaks. நீதிமானுடைய இரத்தம் சிந்தப்பட்டபடியினால், because the blood of the righteous was shed. சுவிசேஷம் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே பாருங்கள் எவ்வளவு பலமாக கிரியை செய்கிறது பாருங்கள். Look how powerfully gospel is working in Tamil Nadu. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நீதிமானுடைய இரத்தம் சிந்தப்பட்டது. Blood of the righteous was shed. ஆனால் நீதிமானுடைய இரத்தம் சிந்தப்பட்டது, அது இரத்த பழி நீங்கவே இல்லை. But that bloodshed was not removed from this land. இப்படிதான் இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்தது. It is in this way gospel came to India. பல இடங்களில் இருந்தும் பல மிஷனரிமார்களை கர்த்தர் அனுப்பினார். God sent various missionaries from various places. நீங்கள் இந்தியாவுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்ய வந்த மிஷனரிமாருடைய சரித்திரத்தை வாசித்து பாருங்கள். Looking into the history of the missionaries who came down to India, சுவிசேஷத்தை எப்படி அவர்கள் அறிவித்தார்கள் என்று தெளிவாய் விவரிக்கப்பட்டிருக்கிறது. Very clearly it is explained as to how gospel was declared here. தங்களுடைய தேசத்திலிருந்து மற்ற பாஷை தெரியாதவர்கள் இந்தியாவுக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்து சுவிசேஷத்துக்காக மரித்தார்கள். People from other lands who did not know this language came down to India, declared the gospel and died. இந்தியாவுக்கு மட்டுமல்ல பல இடங்களுக்கு போனார்கள். Not only to India but to various places too. மனிதரை சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறதான ஆப்பிரிக்கா கண்டத்திற்கு போனார்கள். They went down to the continent of Africa where cannibals were. நான் உங்களுக்கு கிறிஸ்டோபர் கொலம்பஸை பற்றி சொன்னேனே. I told you about Christopher Columbus. நமக்கு தெரிந்ததெல்லாம் இது கிறிஸ்டோபர் கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தார் என்றுதான். All that we know that Christopher Columbus discovered America. அவ்வளவுதான் நமக்கு தெரியும். But we know just that. ஆனால் அவர் இப்படி புறப்பட்டு போக அவரை தூண்டினது எது? But what urged him to go forth like this? ஓ கர்த்தருடைய வசனம்தான். It is the word of God. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு போக வேண்டும் என்கிறதான உந்துதல் அவருக்குள் உண்டாயிற்று. The urge to bring the word of God there came into him. அந்த நாட்களிலே கப்பல் பயணம் என்பது மிகவும் பயங்கரமானது. During those days voyage was utterly difficult. ஆபத்தானது. It is dangerous. இந்த நாட்களில் இருப்பது போல வசதிகள் இல்லை. No convenience as in these days. திசை காட்டும் கருவி கூட கண்டுபிடிக்கப்படவில்லை. No compass as in these days. கப்பல் யாத்திரை என்பது ஜீவனை பணயம் வைத்து தான் போக வேண்டும். The voyage is keeping their life and going. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது என்று சொன்னது போல, but as it is said, the love of Christ constraineth me. சுவிசேஷம் எப்படி ஆகலும் இந்த தீவுகளுக்கு போக வேண்டும் என்று கொலம்பஸ் விரும்பினாராம். Columbus discovered that the gospel should be spread in these isles. அவருடைய பேர் பிரஸ்தாபத்திற்காக அவர் தேசங்களை கண்டங்களை கண்டுபிடிக்கவில்லை. He did not discover the continents and the lands just for the name fame. அவர் போகும்போது இயேசு இல்லாமல் சுவிசேஷம் இல்லாமல் போயிருந்தால் அவர் வெறுமையாய் தான் திரும்பி இருப்பார். If he had gone without Jesus and the gospel there, he would have returned empty handed. அவருடைய டைரியில் அவர் எழுதி இருக்கிறார், நான் இயேசுவோடு போனபடியால் எனக்கு வழி என்னுடைய வழி வாய்த்தது என்று எழுதி இருக்கிறார். But he said he wrote down in his diary that my way was prosperous because I went with Jesus. இயேசு இல்லாமல் நீ ஜீவித்தால் உன்னுடைய வாழ்க்கை வெறுமையானது. If you live without Jesus, your life is empty. இயேசு இல்லாமல் போனால் நீ போகிற இடத்திலே நீ வெட்கப்பட்டு வருவாய். If you go without Jesus to any place, you will be ashamed. ஒரு ஆள் உன்னிடத்தில் வரும்போது உன்னிடத்தில் சுவிசேஷத்தை பார்க்க வேண்டும். But they have to see gospel in you when they come to you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சுவிசேஷத்தோடு போனால் if you go with gospel, உன்னையும் பாதுகாக்கலாம் மற்றவர்களையும் பாதுகாக்கலாம். you can protect yourselves as well others. அந்த ராகாப் என்னும் வேசியினுடைய வீட்டிலே எத்தனையோ பேர் போனார்கள். Many people went to the harlot's house who was called Rahab. எல்லாரும் பாவத்தில் தான் ஜீவித்தார்கள். But they all lived in sin. ஆனால் யோசுவா அனுப்பின 2 மனிதர்கள் போனார்கள். But there were 2 spies sent by
Joshua. அவர்கள் சுவிசேஷத்தோடு போனார்கள். They went with the gospel. ஆகையால் அவர்கள் தங்களையும் பாதுகாத்தார்கள், அந்த ராகாப் என்னும் வேசியுடைய வீட்டையும் பாதுகாத்தார்கள். Whereby they protected themselves as well. Rahab the harlot's house. அப்படியே சரித்திரம் போய் கொண்டே இருக்கிறது. And the history went on. சுவிசேஷத்தோடு நீ போனால் நிச்சயமாக ஆத்துமாக்கள் கிடைக்கும். If you go with the gospel, you will surely get souls. நீ எங்கயாவது உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே இறங்கி போகும்போது நீ ஜெபித்து விட்டு சுவிசேஷத்தோடு உன்னுடைய வாசல் படியில விட்டு நீ வெளியே போ. அப்பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு அநேகரை எழுப்புவார். When you step out of the doorstep of your house, go with the gospel with Jesus, then God will raise up many people through you. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை தாமதமாக காரணம் என்ன? What is the reason for the delay of the coming of Jesus? இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் இன்னும் பிரசங்கிக்கப்படவில்லை. The gospel of this kingdom is not yet preached. இன்னும் தொடர்ந்து அது பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. It is continuing to be preached. சுவிசேஷத்தை குறித்து நாம் வெட்கப்படக்கூடாது. We should not be shunned about the gospel. ரோமர் 1:16 வாசிக்கிறோம். Romans 1:16 we read. வெட்கப்படுகிறவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. Those who are ashamed cannot preach the gospel. வெட்கப்படுகிறவர்கள் ஊழியத்துக்கு வர முடியாது. Those who have that shame cannot come to the ministry. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படிக்கு ஊழியத்திற்கு வர வேண்டும். You have to come to the ministry to preach the gospel. ஊழியம் செய்ய புறப்பட வேண்டும். Come forth to do the ministry. நான் சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படேன். I am not shunned about the gospel. அந்த வசனத்தை வாசிங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனா இருக்கிறது. ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது. It is the power of God unto salvation. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். I am not ashamed of the gospel of Christ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பொன்னம்மாள் சன்னியாசினி என்று ஒரு சன்னியாசினி அம்மா இருந்தாங்க. There was a sannyasini called Pannamma. அது நம்ம ஃபெய்தோம் பக்கத்துல தான் இருந்தாங்க. She was nearby our Faithom. அவங்க பொன்னம்மாள் சன்னியாசினுடைய அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க நம்முடைய விசுவாசிகள் இருக்காங்க. Some belonging to their family are our believers too. பாலக்காடு வர்கீசன் ஒரு பிரதர் இருக்கிறார். அவரெல்லாம் அந்த பொன்னம்மா சன்னியாசினுடைய ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான். There was a believer called Varghese of Palakkad. They all belong to that family. அவர்களை பற்றி கேள்விப்பட்டேன். ராஜாவினிடத்துல கூட போய் தைரியமா பேசுவாங்களாம். I heard about him that even he would go to the king and speak boldly. வாலிப வயதிலே புறப்பட்டார்களாம். Yes, they went out in the young age. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அவர்களுடைய மரண அன்றைக்கு அவருடைய அடக்காராதனையிலே எத்தனையோ பேர் சொன்னாங்க அவங்களை பற்றி. During the time of her death, many people testified about her. ராஜாவினிடத்துல போய் தைரியமா பேசுவாங்களாம். She would even speak boldly to the king. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். I am not ashamed of the gospel. சில ஆட்களுக்கு சுவிசேஷத்தை குறித்து வெட்கம். Some are shunned about the gospel. சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படுகிறவர்கள் யார்? Who are the ones who are ashamed of the gospel? பெருமையின் ஆவியுடையவர்கள். Those ones who have the spirit of pride. வெட்கப்படக்கூடாது. Don't be ashamed. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God is with us. எப்படியாவது இந்த சுவிசேஷம் முழு உலகத்துக்கும் பரம்ப வேண்டும். Somehow gospel should be spread to the whole world. நம்மிடத்தில் வருகிறவங்களுக்கு ஒரு வார்த்தை சுவிசேஷம் சொல்ல வேண்டும். A word of gospel even to the ones who come to us. நம்மை சந்திக்கிறவர்கள் தற்செயலாக சந்திக்கிறவர்கள் என்று நாம் நினைக்க கூடாது. Don't think that those who meet us are all by chance. கர்த்தர் என்னிடத்தில் அனுப்பின ஆத்துமா என்று நினைக்க வேண்டும். But think that they are souls sent by God. கர்த்தாவே உமது சித்தத்தின்படி ஆட்களை என்னிடத்தில் அனுப்பும் என்று சொல்ல வேண்டும். Lord, send me souls according to your will should be our prayer. நம்மிடத்தில் வந்து இந்த சுவிசேஷத்தை கேட்டு அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். They will be saved hearing the gospel from us. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். I am not ashamed of the gospel of Christ. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவபலனா இருக்கிறது. For it is power unto those who are saved. Salvation அதாவது ரட்சிப்பு என்பது ஒரு தேவ பலன். This salvation is a power of God. சுவிசேஷம் என்பது ஒரு தேவ பலன். Gospel is a power of God. மற்ற எந்த பலத்தை விட இந்த பலன் பெரியது. This power is stronger than any other power. ஆகையால் தான் எத்தனையோ நாட்களாக அடிமைத்தனமா இருக்கிறவங்க சுவிசேஷத்தை கேட்ட உடனே விடுதலை அடைகிறாங்க. காரணம் என்ன? It is a power of God. People who are slaves under too many things, they are delivered soon after hearing the gospel because it is the power of God. 14 packet cigarette பிடிச்சிருந்த ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டார். A man who had 14 packs of cigar was saved. ஒரு நாளைக்கு 14 பாக்கெட் சிகரெட் குடிப்பாராம். He used to smoke 14 packs of cigar. அவர் ரட்சிக்கப்பட்டார். And he was saved. குடிப்பார். He was a drunkard. எப்படி அதிலிருந்து விடுதலை அடைய முடிந்தது? How could he be delivered? சுவிசேஷம் தேவனுடைய பலனா இருக்கிறது. Because the gospel is the power of God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சுவிசேஷம் தேவனுடைய பலனா இருக்கிறபடியால் தான் ஒரு மனுஷனை அது விடுவிக்கிறது. Because gospel is the power of God, it delivers a person. குணமாக்குகிறது. It heals a person.
கட்டப்பட்டிருக்கிறவனுடைய கட்டுகளை அவிழ்த்து சமாதானம் கொடுக்கிறது. It loosens the band of a person and grants him peace. நம்மிடத்தில் கர்த்தர் வல்லமையான ஒரு சுவிசேஷத்தை தந்திருக்கிறார். God has given a powerful gospel to us. அல்லது நமக்கு அறிவிக்கப்படுகிற சுவிசேஷம் மிகவும் வல்லமையானது. Gospel declared unto us is highly powerful. நீங்க வெட்கப்படாமல் பேச வேண்டும். You have to speak it with no shame. பெரியவருக்கும் பேச வேண்டும், சிறியவர்களுக்கும் பேச வேண்டும். Speak it to the great as well to the small. பெரிய ஆபீசர்மாரா இருந்தால் அவங்களும் பேச வேண்டும். Even to the big officers. வெட்கப்படக்கூடாது. Don't be ashamed. ஐயோ நான் பேசினா தப்பு வந்துருமோ அப்படி நினைக்க கூடாது. Don't think if it is wrong if you speak. சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். I am not ashamed of the gospel. சுவிசேஷம் அதனால தான் சுவிசேஷம் பேசுறவங்களுக்கு எல்லாம் அந்த ஸ்டைல் இருக்காது பாருங்க. That is why those who preach the gospel will have no style. இந்த சுவிசேஷம் பேசுற ஆவி உள்ளவங்க இருக்காங்க பாருங்க, அவங்களுக்குள்ள அந்த ஸ்டைல் இருக்காது. Those who speak the gospel will have no style in them. ஸ்டைல் காட்டுறவங்களுக்கு சுவிசேஷத்தின் ஆவி இருக்காது. Those who are stylish they will have no spirit of the gospel. நான் சொல்றேன் கடைசி நாட்களில் சபையில நீங்க ஸ்டைல் காட்ட கூடாது யாரும். I tell you none of you should be stylish in these last days. சிம்பிளா உடுத்தணும். Be simple. யாரா இருந்தாலும் சரி. Whoever it may be. நான் இதோட எல்லாம் நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். I will not compromise with these things. சிம்பிளா இருக்கணும். Be simple. எளிமையா இருக்கணும். Be simple. சத்தியத்தை அறிவிக்க போக வேண்டும். Declare the gospel. நம்ம அறிவித்தால் ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட வேண்டும். When we declare one should be saved. நம்மிடத்தில் ஆண்டவர் இருக்கிறதாக அவர்கள் காண வேண்டும். They should see God with us. அப்ப சுவிசேஷம் பேசினா வல்லமையா இருக்கும். Then the gospel will be powerful from us. நம்ம ஆட்களுக்கு எல்லாம் அந்த ஆவி உண்டாக வேண்டும். Our people should have this spirit. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். I am not ashamed of the gospel of Christ. நீங்க ரட்சிக்கப்பட்டவரை யாரிடத்திலாவது சுவிசேஷம் சொல்லி இருக்கீங்களா? Have you declared the gospel to anyone after your salvation? உங்க மூலமா யாராவது ஞானஸ்நானம் எடுத்துருக்காங்களா? Have anyone taken water baptism through you? உங்க மூலமா நீ சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி. Be it a small child. நாகமானுடைய வீட்ல இருந்ததான பிள்ளை சின்ன பிள்ளை தான். The damsel in the house of Naaman was a little girl. அவ அங்க வேலைக்காரியா இருந்தாள். She was a little maid there. ஆனா யூத பெண். But a Jewish girl. சிறையிருப்பு கொண்டு போனபோது அவ வேலைக்காரியா அவளை கொண்டு போய்ட்டாங்க. She was taken as a servant during captivity. அவளுக்குள்ள அந்த ஆவி மாறவில்லை. But that spirit within her did not change. இஸ்ரவேலின் தேவனை பற்றி அறிவிக்கிறதில் அவள் அப்படியே உள்ளுக்குள்ளே அவள் எரிந்து கொண்டே இருந்தாள். She was burning within herself to declare God right when she was young. எப்படியாவது சொல்லிடுவோம். Somehow to say. நாமனா என்ன யோசிப்போம்? What would we think? நம்ம கதியே இந்த மாதிரி கிடக்குது. My fate itself is this. என்ன போய் ஆண்டவருக்கு கொண்டு வந்து இந்த வீட்ல வேலைக்காரியா வச்சிருக்காரு. God has brought me, kept me a servant here. அவரை பத்தி சொல்றது. How can I tell about him? அப்படியே இல்ல. No. குஷ்டரோகம் பிடித்த இவருக்கு இந்த தேவனை பற்றி சொல்லும்படியாக தான் என்னை கொண்டு வந்தார் என்று அவளுக்கு ஒரு வெளிப்படுத்தல். She had a revelation that God had brought me here in order to declare gospel to this leprous person. பாருங்கள், ஒரு வேலைக்கார பெண் சொன்னதை கேட்டு அவன் இவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி போனானே. And he went so far journeying hearing the word of this little maid. சிரியா எங்க இருக்கிறது? ஜெருசலேம் எங்க இருக்கிறது? Syria is somewhere very far from Jerusalem. இந்த ஒரு வேலைக்கார பெண்ணுடைய வார்த்தை கேட்டு போனானே. He went just hearing the word of this maid. அது பொண்ணுடைய வார்த்தை அல்ல. It's not the word of the maid. Gospel. But it's a gospel. சுவிசேஷம். ஹalleluya. It's the gospel. தேவ பலம். ஹalleluya. It's the power of God. அது ஒரு மனுஷனை சிரியா தேசத்திலிருந்து எருசலேம் வரைக்கும் கொண்டு வர போகக்கூடிய வல்லமை உள்ளது. It had the power to take a man from Syria to Jerusalem. அது ஒரு மனுஷனுடைய குஷ்டரோகத்தையே மாற்றக்கூடிய பலனுடையது. The power to remove the leprosy of a person. அப்படிதான் நீங்க சுவிசேஷத்தை குறித்து வெட்கப்படக்கூடாது. Be it so, don't be ashamed of the gospel. அடுத்து 2 தீமோத்தேயு 1:8 வாசிக்கிறோம். Nextly 2 Timothy 1:8. சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவிக்க வேண்டும். Endure hardness for the sake of the gospel. அப்பொழுதுதான் சுவிசேஷம் பரம்பும். Only then gospel will spread. சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவி. Endure hardness for the gospel. 2 தீமோத்தேயு 1:8. ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றி சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எண்ணெய் குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. Be thou a partaker of the afflictions. சுவிசேஷத்தினாலே நமக்கு வருகிறது எல்லா காரியம் எந்த கஷ்டம் வந்தாலும் நாம் சகிக்க வேண்டும். Every difficulty because of the gospel we should endure it. இந்த இடத்துல தீங்கு என்று சொல்கிறது பாவம் அல்ல. The affliction here is not a sin. இந்த இடத்துல தீங்கு என்று சொல்கிறது சுவிசேஷத்தின் நிமித்தம் வருகிற கஷ்டங்கள். Affliction here is the difficulty because of the gospel. தீங்கு அனுபவி. Endure affliction. அப்புறம் சுவிசேஷத்தின் நிமித்தம் ஜீவனையும் நான் பார்க்கவில்லை. And nextly I did not even look into my life because of the gospel. மார்க் 8:35. Mark the gospel 8:35. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்வான். சுவிசேஷத்தின் நிமித்தம் ஜீவனை இழந்து போகிறவன்
lose the life for the gospel's sake. சுவிசேஷத்துக்காக ஜீவனையும் நாம் இழந்து போக வேண்டும். Therefore we have to lose our life just for the gospel. வீட்டையாவது இழந்து போகிறவன், And even those ones who leave the house, சுவிசேஷ நிமித்தம் தங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் இழக்க வேண்டும். we have to lose everything for the gospel's sake. அதற்காக தான் எல்லாவற்றையும் விட்டு ஊழியத்திற்கு வாங்கன்னு சொல்றோம். That's why we invite you to come to the ministry, leaving all. வாலிப பிள்ளைகளே ஊழியத்திற்கு வாங்க. Young children set forward for the ministry. கர்த்தருடைய வருகைக்கு முன்பு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். The gospel should be declared before the coming of the Lord. ஜீவனை அருமையாய் எண்ண வேண்டாம். Don't count your lives dear. வீட்டை விட்டு விடுங்கள். Forsake your house. வேலையை விட்டு விடுங்கள். Forsake your job. உங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள். Forsake everything that you have. சுவிசேஷத்தின் நிமித்தம் அப்படி விட்டு விடுகிறதை பற்றி தான் அங்கே வாசித்தோம். Here we read about forsaking for the sake of the gospel. இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நான் எல்லாவற்றையும் விடுவேன். I will lose everything for the sake of the gospel. அந்த எண்ணம் எல்லாருக்குள்ளே உண்டாக வேண்டும். Everyone should have this thought. ஆனா அந்த நாட்களில் பிசாசு அந்த எண்ணங்களை மனுஷருடைய வாலிபர்களுக்குள்ள இருந்து எடுத்து போடுகிறான். But in these days Satan takes away this thought from the youngsters. अनेक வாலிபர்களுக்குள்ள அந்த எண்ணமே இல்ல. Many young people do not have this thought. நம்ம வாலிபர்களுக்குள்ள சுவிசேஷத்தின் ஆவி இல்ல. Our young people do not have the spirit of gospel. வாலிப பிள்ளைகள் உங்க பகுதியில் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். Youngsters should declare the gospel on your part. வாலிப சகோதரர்கள் உங்கள் பகுதியில் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். Young brothers, declare the gospel on your part. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஜீவனை நான் அருமையாக எண்ணேன். I don't count my life dear unto myself. வீட்டை விடுகிறேன். I forsake my house. என் தகப்பன் தாயை விடுகிறேன். I forsake my mother and father. அப்படி உள்ள எண்ணத்தை வாலிபர்களுக்குள்ள தேவன் உருவாக்கட்டும். May God create such a thought among our youths. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் அதற்காக. அல்லேலூயா. என் நிமித்தமாவது சுவிசேஷத்தின் நிமித்தமாவது வீட்டையோ தனக்கு இருந்த எல்லாவற்றையும் விட்டவன் எவனும் என்று சொல்கிறார். அப்படி ஒரு அனுபவம் இருக்கிறது. Therefore there is an experience of losing everything for the gospel's sake and for Jesus' sake. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போதே எங்களுடைய பிள்ளைகளை உம்முடைய ஊழியத்துக்கு அனுப்புவோம் ஆண்டவரே என்று நீங்கள் சொல்ல வேணும் ஆண்டவரிடத்தில். Right, when your children are little, say to the Lord, Lord, send my children for the ministry. கர்ப்பத்தில் இருக்கும்போதே சொல்ல வேண்டும். While they are yet in the womb, say this. தாவே இந்த பிள்ளை உலகத்துக்கு போக கூடாது, இந்த பிள்ளை உம்முடைய ஊழியத்திற்காக நீ தெரிந்து கொள்ளும். Lord, this child should not go into the world but choose him for your servant. உங்களுடைய பிள்ளைகளை பற்றிய நிலவரம் என்ன? What is the state of your children? சுவிசேஷத்தின் நிமித்தமா ஜீவனை வெறுப்பார்களா? Will they lose their life for the gospel's sake? சுவிசேஷத்தின் நிமித்தம் வீட்டை விடுவார்களா? Will they leave their house for the gospel's sake? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அடுத்ததாக கிருபையினால் நான் சுவிசேஷ ஊழியனானேன். Nextly, I became a minister by grace. எபேசியர் 3:8. Ephesians 3:8. இந்த சுவிசேஷம் பரம்ப வேண்டும் என்றால் If this gospel should spread, ஃபுல்லா கிருபையினால் நிரம்ப வேணும். we should be full with grace. கிரேஸ் தான் நம்ம அந்த கொண்டு வருது. It is grace which brings us here. கிருபையினால் நிரம்ப வேணும். We should be filled with grace. இந்த வார்த்தையை மட்டும் படிங்க. புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. This grace is given me. இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்றால் If this gospel should be preached, அந்த அறிவிக்கப்படுகிற ஆட்கள் எப்படிப்பட்டவங்க? what kind of people are they who declare it? Those who have grace. இல்ல கிருபையினால் நிரம்பறவங்க. We should be filled with grace. கிருபை இல்லாவிட்டா இறங்கி வர முடியுமா? Without grace, can they step in? அப்பா அம்மாவை வெறுக்க முடியுமா? Can they forsake their parents? கிருபை நிரப்பும் போது மற்றதெல்லாம் அற்பமாக தெரியும். When we are filled with grace, everything else will seem to be little. கிருபையினால் நிரப்பட்ட எல்லாரையும் கிருபையினால் நிரப்பட்டும். May God fill us all with His grace. கர்த்தருடைய வருகைக்கு தாமதத்தின் காரணம் என்ன? What is the reason for the delay of secret இந்த coming? ராஜ்யத்தின் சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். Because gospel of the kingdom should be preached to all nations. பரிசுத்தாவியை பற்றி பேசப்பட வேண்டும். It should be preached about Holy Spirit. தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசப்பட வேண்டும். It should be preached about the kingdom of heaven. அதற்கு கிருபை நிறைந்தவர்கள் தேவை. People filled with grace are essential for it. வெட்கப்படாதவர்கள் தேவை. People who are not ashamed are essential. ஜீவனை அருமையாய் எண்ணாதவர்கள் தேவை. People who don't count their lives dear is essential. கடைசி காலம் இது. These are the last days. கர்த்தருடைய வருகை மிகவும் சீக்கிரம். The coming of the Lord is fast approaching. பல இடங்களிலும் சுவிசேஷத்தை கர்த்தர் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார். The Lord is declaring the gospel in various places. இன்னும் ஏதோ ஒரு சில இடங்களில் சுவிசேஷத்தை அறியாத ஆட்கள் உண்டு. In very few places there are little people who do not know this gospel. ஏறத்தாழ உலகத்தில் பல பகுதிகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. But almost in all the places gospel is being declared all over the world. கர்த்தருடைய வருகை மிகவும் சீக்கிரம். The coming of the Lord is fast approaching. ஒரு நிமிஷ நேரம் முழங்கால் நிற்போம். May we stand on our knees for a minute. கர்த்தாவே உம்முடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதற்கு நான் ஒரு காரணமாய் ஏதுவாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Lord, make me a way that the gospel may be preached to others. ஆமென். இந்த சுவிசேஷத்தை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போகிற ஒரு வாகனமாக என்னை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Make me a vehicle or a channel that I may declare the gospel to those who are not yet
heard it. ஆமென். அதற்கு ஏற்ற ஒரு பாரத்தை எனக்கு தாரும் என்று Yes, Lord, give me a burden accordingly. ஒரு ஜெப ஆவி எனக்கு தாரும் Give என்று me a spirit of prayer accordingly. கர்த்தருடைய வார்த்தையை நான் அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லுங்கள். Anoint me, O Lord, to declare your word. ஆமென். கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த ஆவியை தரட்டும். Yes, may God grant you that spirit. கடைசி நாட்கள் ஆகிவிட்டது. These are the last days. சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படட்டும். May the gospel be preached. சுவிசேஷம் அறிவிக்கப்படட்டும். May the gospel be declared. அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. It is of a debt fallen upon me. அதை நான் பிரசங்கிக்காவிட்டால் எனக்கு ஐயோ. If I don't preach it, woe unto me. அது தேவ பலனாக இருக்கிறது. Because it is the power of God. நாம் வல்லமையாக விசுவாசத்தோடு பேசினால் அந்த சுவிசேஷம் தேவனுடைய பலன் ஒரு மனுஷனை விடுவிக்கும். If we preach it with faith, then it will deliver a person. அது ஒரு திருடனை விடுவிக்கும். It will deliver a thief. அது ஒரு பாவியை விடுவிக்கும். It will deliver a sinner. நான் சமீபத்தில் ஒரு சாட்சி படித்தேன். I recently had read a testimony. அரைகுறை ஆடையோடு கூட மேடையில் நின்று டான்ஸ் ஆடிக்கொண்டிருந்த ஒரு டான்சர், ஒரு சகோதரி, அவளுடைய தாய், அவள் மகள் டான்ஸுக்கு போறது அவளுடைய அம்மாவுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தாவே இந்த மகளை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த அம்மா ஜெபித்துட்டே இருக்கிறாங்க. A mother used to pray for her daughter who was a half-dressed dancer on a stage. இந்த ஜெபம் இங்கே ஒரு பக்கம் நடக்கிறது. This prayer went on one side. மறுபக்கத்துல ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கு ஆண்டவருடைய வார்த்தை, நீ போய் அந்த டான்ஸ் நடக்கிற டான்சிங் ஹால்ல போய் நீ அந்த டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆள்கிட்ட இயேசு நேசிக்கிறார் என்று சொல்லு. While the word of God went to a servant of God saying, go to the dancing hall, say to the dancer, Jesus loves you. கர்த்தாவே இந்த டான்சிங் ஹால்ல நான் போனால் மனுஷர் என்ன சொல்லுவாங்க? And he said, what will people say when I go to the dancing hall? நீ மனுஷர் சொல்வதை பார்க்காதே. Don't look at what man says. நான் சொல்வதற்கு கீழ்ப்படி. But to obey my voice. அங்க போய் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னார். He went there and said to the dancer, Jesus loves you. சுவிசேஷத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். See what a great power lies in the gospel. அன்பு நிறைந்த உள்ளத்திலிருந்து, from that loving heart, இயேசுவை நேசிக்கிற உள்ளத்திலிருந்து, from that heart which loves Jesus, பிரதிஷ்டை நிறைந்த ஒரு இதயத்திலிருந்து, from that heart which is full of consecration. வார்த்தை வருமானால் அது எவ்வளவு வல்லமையானது. If a word would come out, it will be so powerful. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இயேசு உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னார். He said Jesus loves you. அவள் டான்ஸ் ஆடிட்டு இருந்தவள் உடனே டான்ஸ் நிறுத்திட்டு உள்ள ரூமுக்குள்ள போனாளா. The dancer soon stopped her dance and went to the room. வெளியே எல்லாம் நல்ல Dress பண்ணிட்டு வெளியே வந்தாள். She dressed well and came out. ஓடி வந்து அந்த ஆள் எங்க இருக்கிறான்னு பார்த்தாள். She came out and ran looking for the person. அனலை கேளுங்கள். We have a fervent spirit in you. ஆண்டவரே என்னை அனல் உள்ள ஒரு ஆளாய் மாற்றும் என்று கேளுங்கள். Ask the Lord to make you a fervent person.